சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரைஸ் த லார்ட். இந்த வசனத்தின் மூலியமா ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரோடு கூட பேச போகிறாரு. அதாவது நீங்க கெம்பீரமா இருக்க போறீங்க இந்த 2026ல. நீங்க 2025ல தேவனிடத்துல ஜெபத்துல எதெல்லாம் நீங்க கண்ணீரோடு விதைத்தீங்களோ, உங்க வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கலன்னு நீங்க கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்துல ஊற்றி இருந்தா அதெல்லாம் ஆண்டவர் அதை கெம்பீரத்தோடு இந்த 2026ல அறுக்க செய்ய போகிறார். அறுவடையே உங்க வாழ்க்கையில அறுக்க செய்ய வைக்கிற ஆண்டா இது இருக்க போகிறது. இந்த 2026ல நீங்க கஷ்டப்பட்ட காலங்கள் மாறப்போகிறது. நீங்க எதெல்லாம் கண்ணீர் ஊற்றி நீங்க தேவ சமூகத்துல விதையாய் விதைத்தீர்களோ அந்த பதில் பாத்தீங்கன்னா பெருசா வரப்போகிறது. கேள்வியா நீங்க தேவ சமூகத்துக்கு போயிருப்பீங்க, கண்ணீரா நீங்க தேவ சமூகத்துல விதைத்திருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு பதில் தரும் ஆண்டா இந்த 2026 இருக்க போகிறது. அதே சங்கீதத்துல பாருங்க 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்ப வருவான். அதாவது ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா ஒரு நெல்லு அவன் பாத்தீங்கன்னா நெல்லை விதைக்கும் போது நெற்களை பாத்தீங்கன்னா தூவும் போது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப யோசனையோடு, ஐயோ இந்த நெல்லெல்லாம் நான் போடுறேன், இதெல்லாம் கண்டிப்பா நான் அறுப்பனா, ஒரு கேள்விக்குறியோடு நடுவில் மழை வந்துட போது அது ஒரு பயம் அவனுக்கு. அதை குறித்து அந்த விவசாயிக்கு இதை நான் எப்படி வளர்த்து இதை எப்படி அரிசியாக கொண்டு வந்து இதை நான் சேர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு பயம். விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு 90 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த விதைக்கிறவங்க அறுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த நெல்லை விதைக்கிறவங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, விதைக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. விவசாயி கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த நெல்லை விதைக்கிறவங்க நீங்கள் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் நீங்கள் படுவீங்க இந்த 90 நாட்களில். அவங்க அறுக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த 90 நாட்கள். ஏன் சொல்லுங்க? விதைக்கும் போது அதை அந்த லேண்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதாவது இந்த நெல் இந்த லேண்டில் போட்டால் வளருமான்னு செக் பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது நெற்கதிர்களாக வளரும் போது நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நெல் வளர 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 யாரா திருடிட போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் அதை அறுக்க வர டைமில் நெற்களை பயங்கரமாக பாதுகாப்பாங்க. அதை அரிசியாக கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பிரயாசப்படுவாங்க. அவங்க ஆனால் அதை அறுக்கும் போது அவங்க சந்தோஷத்தோடு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, எது நடக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா மார்க் எடுக்கணும், இந்த சொசைட்டியில் என்னை ஆண்டவர் தலையை உயர்த்தணும், நான் வீடு கட்டணும், நான் வீடு வாங்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை இல்லை குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், வண்டி இல்லாமல் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், நான் வண்டி வாங்கணும், நான் நிறைய விஷயங்கள் ஆண்டர்கிட்ட கண்ணீரோடு விதைத்திருக்கிறேன். நீங்கள் 2025ல் நீங்கள் எதெல்லாம் கண்ணீரோடு விதைத்தீங்களோ நீங்கள் அள்ளி தூவியிருக்கீங்க தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீர்களை. இந்த 2026ல் ஆண்டவர் அதெல்லாம் பதிலாக தரப்போகிறார். 2025ல் எதெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீங்களோ 2026ல் தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு, அதாவது சங்கீதத்தில் 126வது வசனத்தில் 5வது வசனம், கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கண்ணீரோடு விதைச்சல, நான் கம்பீரத்தோடு ஒன்று அறுக்க செய்ய போகிறேன். இந்த 2026 நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.